இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திரை விமர்சனம் இயக்குனர் விக்னேஷ் ராஜா அவங்களுடைய இயக்கத்தில் வெளியே வந்திருக்கக்கூடிய கரா இந்த படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த படத்தில் வந்து தனுஷ் அவங்க வந்து ஒரு திருடனாக வந்து நடிச்சிருக்காங்க. வீட்டையும் ஓட்டையும் பிரித்து சின்ன சின்ன திருட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த படத்தில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து கடைசியாக ஒரு திருட்டு விஷயத்தை பண்ணிட்டு நம்ம வந்து திருந்தி வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம், ஃபேமிலியோடு நம்ம செட்டில் ஆகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் படும்போது கடைசியாக ஒரு திருட்டு தொழிலில் அவர் ஈடுபடுறாரு. அந்த திருட்டு தொழிலில் ஈடுபடும் போது சிராஜி போலீஸ்கிட்ட வந்து அவர் மாட்டிக்கிறாரு. அப்போ மாட்டிக்கிட்டு அவரையும் அடித்து போட்டுட்டு தனுஷ் வந்து தப்பிச்சு போயிடுறாரு. வெளியூருக்கு போயிட்டு நம்ம வந்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகி நம்ம வந்து வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காதலியை வந்து கூட்டிகிட்டு நம்ம ஊரை விட்டு போயிடுறாரு தனுஷ். அதுக்கப்புறம் ஊரை விட்டு போனோன்னா அவங்க ஒரு சின்ன ஹோட்டலில் வந்து அவர் வேலை பார்க்குறாரு. அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு இடையில வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு சலிப்புத்தன்மை வரும்போது, நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறது, நம்மளும் ஒரு முதலாளி ஆகணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து திரும்ப வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லையா, அது தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா சும்மா ஆரம்பிக்க முடியாது, அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, சரி நமக்கு தான் ஒரு 8 ஏக்கர் வந்து நிலம் இருக்குல்ல, அந்த நிலத்தை வந்து நம்ம வந்து அதை வச்சு பணம் ரெடி பண்ணி நம்ம ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா திரும்ப ஊருக்கு வர்றார். KS ரவிக்குமார் வந்து தனுஷோட அப்பாவாக நடிச்சிருக்காரு. கடைசியில் வந்து அவர் ஊருக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வேற ஒரு பிரச்சனையில் இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்கே வந்து விவசாயம் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு வீட்டுக்காக பேங்க்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து வாங்குறதுக்கு லோன் கொடுத்து எல்லாம் டிராக்டர் வாங்கி வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு இடமா அங்கே கிடையாது. இது வந்து ஒரு வறண்ட பூமி அப்படிங்கிறதுனால பேங்க்கரவங்க எப்படி இந்த ஒரு இடத்துக்கு இந்த ஒரு ஊரில் உள்ள மக்களுக்கு வந்து டிராக்டர் வாங்குறதுக்காக லோன் கொடுத்தாங்கன்னு தெரியல. ரெண்டாவது என்னதான் ஷூரிட்டி வச்சு நம்ம லோன் கொடுத்தாலும் அவங்களால கட்ட முடியுமா, அதுக்கான சோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எதுவுமே பார்க்காம எப்படி அவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிறது அவங்க தெரியல. கடைசியில் வந்து அங்கே உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா லோன் கட்ட முடியாமல் பேங்க்கில் உள்ளவங்களாம் வந்து ஜப்தி பண்ணுறதுக்காக ப்ராப்பர்ட்டியை அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. இப்போது தனுஷும் அந்த ஒரு சூழ்நிலையை மாட்டிக்கிறாரு. கடைசியில் மொத்தமாக ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ணால் தான் பேங்க் லோனை கட்ட முடியும், அப்போ தான் நம்ம இடம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வரும்போது கடைசியாக மறுபடியும் என்ன பண்ணுறாரு, தனுஷ் வந்து ஒரு திருட்டு வேலையில் இறங்குறார். அப்படி ஒரு திருட்டு தொழில் இறங்கும்போது ஏற்கனவே அடித்து போட்ட போலீஸ் சுராஜ் அவங்க வந்து மாட்டினா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இந்த படம் வந்து கடைசியில் தனுஷ் வந்து அந்த திருட்டு தொழிலில் ஈடுபட்டாரா, கடைசியில் போலீஸில் அவர் சிக்கினாரா, அப்படி போகக்கூடிய ஒரு கதை தான் இந்த படம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கதைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எல்லாமே ஒரு பழக்கப்பட்ட கதையாக தான் இருக்குது. அப்படியெல்லாம் பெருசாக அப்படி ஒன்றும் வித்தியாசமாக காமிக்கக்கூடிய ஒரு கதையாக இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து சொல்லியே ஆகணும். ரொம்ப ரொம்ப ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அது ஏன் அப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் இது வரைக்கும் தெரியல. சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஏன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு புரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு சில விஷயங்களை வந்து காமிச்சிருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் தான் இந்த படம் வந்து இருக்குது. சரி, ஓகே, இந்த படத்தில் வந்து தனுஷ் எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னா, அவர் நடிப்புக்கு வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. எல்லா படங்களையும் போல் இந்த படத்துலையும் அவருடைய கேரக்டர் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. என்ன கேரக்டர் என்ன ரோல் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை வந்து நல்லா பண்ணியிருக்காரு. பட் அதுக்கான கதை என்ன அப்படிங்கிறது அது வேறு சப்ஜெக்ட். ஆனால் இவருக்கு என்ன ரோல் கொடுத்துருக்கோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் KS ரவிக்குமார் இவங்க வந்து தனுஷோட அப்பா கேரக்டர். இவர் வந்து எந்த ஒரு படத்துலையும் இல்லாத இந்த படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரையும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா MS பாஸ்கர் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களாம் சொல்லவே வேண்டாம். MS பாஸ்கர்லாம் எந்த படத்தில் நடித்தாலுமே அவங்களுடைய கேரக்டர் வந்து அந்தளவுக்கு பேசப்படும், அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்டர். ஸோ இந்த படத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி ஹீரோயின் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹீரோயினை பொறுத்த வரையிலும் நம்ம பெருசாக சொல்ல முடியாது. பட் ஃபேமிலி ஒரு சென்டிமெண்ட்டுக்காக அந்த ஒரு ஹீரோயின் வந்து நம்ம தனுஷுக்காக வச்சுருக்காங்க. பட் அது வந்து கேரக்டர் வந்து பெருசாக
பேசப்படலை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். மற்றபடி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபி, இசை இதெல்லாம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே. ரெண்டாவது, இந்த படம் வந்து பாதி படம் கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டே நமக்கு வந்து புரியாது. இந்த வளவளன்னு பேசாத, விஷயத்துக்கு வா அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம் இல்லைங்களா ஒரு சிலர்கிட்ட, அந்த மாதிரியே அந்த படத்தினுடைய கதையும் இருக்கும். ஸோ அதனால் இந்த படத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்திருக்கும் இந்த ரிவ்யூ பார்த்தோன்னே. அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஒரு முறை. இது வந்து படத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் படம் தான், ஒரு முறை பார்க்க வேண்டிய ஒரு படமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க தியேட்டரில் போய் பார்க்கலாம். பார்த்துட்டு இந்த படத்தை பற்றின ஒரு கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ ரிவ்யூவில் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.